என்னடா மாமனும் மச்சானும் காலேஜுக்கு போல? மாமாவுக்கு இப்பெல்லாம் பசி எடுக்கிறது இல்லையா, தூக்கமும் வருது இல்லையா, எதுக்கு தனியாவே உட்காந்து பேசிட்டு இருக்காரு, என்னன்னு கொஞ்சம் கேளு. பசி எடுக்கல, தூக்கம் வரலையாமா? அவனே பேசிட்டு இருக்கிறான், அவனே சிரிக்கிறானா? ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல கொண்டு காட்ட சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாம்சே, காலேஜில் கூட படிக்கிற பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறேன், அவளையவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறேன். அது லவ்வா? கல்யாணமா? சூப்பர் மாப்பிள்ள. அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம், அதனால இவ கட்டினா உன்னே தான் கட்டுவோன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசுகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தான் கொஞ்சம் அப்பா கிட்ட பேசி ஏதாவது முடிச்சு வைக்கணும். அப்படியா? பிரிக்கவே முடியாத உயிருக்கு உயிரான லவ். எத்தனை சினிமால பார்த்து எனக்கு இந்த டைலாக். ஆகட்டும் ஆகட்டும். டேய் மாப்பிள்ள, படிக்கிற வயசுல உடனே லவ் கல்யாணம் அப்படின்னு அவசரப்படுறே, இது சரியா இருக்குமா? நான் இல்லாத வாழ்க்கை அவளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழவும் முடியாது. மாப்பிள்ள, 15 to 25 ஒரு வயசு இருக்கு பாத்தியா, அது ரொம்ப முக்கியமான வயசு. அந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன், ஷேக்ஸ்பியர், ஆங்கில ஜாம்பவான், நாடக ஆசிரியர், அதே மாதிரி பாடலாசிரியர் கண்ணதாசன், இந்த 3 பேருமே 8வது மேல படிக்கல. ஆனா இந்த உலகம் அவங்களை எப்பவுமே மறக்காது. ஏன் அப்படின்னாக்கல, அவங்களுடைய 15 to 25 வயசு இருக்கு பாத்தியா, இந்த வயசுல அந்த 3 பேரும் நூலகத்துக்கு போயிட்டு பல அறிஞர்களுடைய புத்தகத்தை படிச்சு அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. யாரெல்லாம் 15 to 25 வயசுக்குள்ள புத்தகத்தை கையில் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை பெட்டரா சிறப்பா இருக்கும். அதை விட்டுட்டு படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டையும் சக்சஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்கல்ல மாமே. மாப்பிள்ள, 10 ரூபாய்க்கு சாக்லேட்டும் வரும், தேனும் வரும். ஆனா சாக்லேட்டு உடல்ல பல நோயை கொண்டு வரும், ஆனா தேன் நம்ம உடம்புல இருக்கிற பல நோயை வெளியே கொண்டு போகும். அப்ப ரெண்டுமே இனிப்பு தான். 10 ரூபாய் சாக்லேட்டும் இனிப்பு தான், 10 ரூபாய் தேனும் இனிப்பு தான். இந்த விஷயத்துல யார் எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம் மாமா. இந்த ஜென்மத்துல எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான். இந்த வயசுல படிப்பை தேர்ந்தெடுனாக்கல உனக்கு பின்னாடி நல்ல வேலை, நல்ல அப்பா அம்மா, நல்ல 4 சொந்த பந்தம், அதே மாதிரி வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணும்னு நீங்க சொல்லுவீங்க ஒரு டைலாக், அந்த மாதிரி பொண்ணும் அந்த வரிசையில் பின்னாடி நிப்பா. ஆனா காதலை தேர்ந்தெடுத்தினாக்கல உனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு மட்டும்தான் நிப்பா. அதுக்கு பின்னாடி பல கஷ்டம் இருக்கும். இப்போ உனக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்க. ஒரு போட்டின்னு வந்தா அதுல நிச்சயமா ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோக்குவான். ஆனா அந்த காதல்ன்ற கருமந்திரத்துல மட்டும் அட்வைஸ் பண்றவனும் தோத்துருவான், காதலிச்சு கல்யாணம் பண்றவனும் தோத்துருவான். ஏப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு வர கேஸ்ல 90% கேஸ் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தான்பா. பெற்றோர்கள் ஏன் காதலை எதுக்குறாங்கன்னு உங்களுக்கு பயங்கர கோபமா இருக்கும். ஆனா காதலுக்கு நாங்க எதிரி இல்லப்பா. காதல்ன்றது உள்ளத்தை பார்த்து வரணுமே தவிர உருவத்தை பார்த்து வர்றது காதல் இல்லை. இந்த உருவத்தை விட இன்னொரு உருவம் பெட்டரா வந்தா அது மேல ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வருதா இல்லையா? இதுக்கு பேரு காதல் இல்லப்பா, இனக்கவர்ச்சி, இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அந்த பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க. இப்ப வந்திருக்கடா புதுசா ட்ரெண்டு. ஆனா அந்த காதல்ன்ற வார்த்தை மட்டும் இல்லடா எண்டு. படிப்பா காதலான்னு பார்க்கும்பொழுது படிப்பு தான். நான் முதல்ல படிச்சு முடிக்கிறேன். ஏப்பா, ஏன் உன்னை கரெக்டாக அவரு? அண்ணா, எனக்கு கல்யாணம் வயசாச்சுண்ணே, கை நிறைய சம்பாதிக்கிறேண்ணே. ஆனா இவரு என் காதலுக்கு குறுக்க நிக்கிறாரு. நீங்களே ஒரு நாயத்தை சொல்லுங்கண்ணா. அவரு தான் பார்த்தா தம்பி நல்ல தம்பி மாதிரி தெரியுது, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, கல்யாணம் வயசு ஆயிடுச்சு, சேர்த்தி வைப்பா. ஏன்பா குறுக்க நிக்கிற காதலுக்கு? ஓ, அவன் லவ் பண்ண யாருன்னு தெரியுமா? 2 பல்லு போன என்னோட மாதவ. இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது தான் நமக்கு முக்கியம்.